ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி மினி vlog பார்த்துடலாமா? இது வந்து சாட்டர்டே அன்றைக்கி நான் எடுத்தது தான். ஸோ சாட்டர்டே வந்து ரொம்ப சிம்பிளாக ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சுட்டு பாத்திரம் இருந்தது. ஸோ அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி ஊறுற டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு முட்டை வேக வச்சுருந்தேன். முட்டை வந்து எங்கள் அப்பா, அம்மாவுக்கு, அப்புறம் பாப்பாவுக்கு எல்லாருக்கும் செஞ்சேன். அதுக்குள்ளே வந்து சில்லுன்னு ரோஸ் மில்க் கலந்து கொடுங்கன்னு சொன்னால், ஸோ அதனால் அவளுக்கும் ரோஸ் மில்க் கலந்து கொடுத்துட்டு சாப்பாடு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தாளித்தேன். அது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோவில் தேங்காய் பால் சாதம் செய்கிறது. ஸோ அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி ப்ரெஷர் குக் வச்சிடலாம். சரி, இது ப்ரெஷர் விசில் வரத்துக்குள்ளே பச்சடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆனியனை கட் பண்ணி நல்லா நீளமாக கட் பண்ணி பச்சடியும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கிடையில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சிருன்னு சொன்ன தொட்டு, ஸோ அவருக்குமே ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக எனக்கு குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு 20 மினிட்ஸில் இதை முடிச்சிடலாம். நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு செஞ்சிடலாம். தேங்காய் பால் சாதம் இந்த பாருங்கள் எப்படி உதிரியாக சூப்பராக இருக்குது. தேங்காய் பால் சாதம், அப்புறம் முட்டை காரம் போட்டு வறுத்துருந்தேன், கார முட்டை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரசம், தக்காளி ரசம் வச்சுட்டு பச்சடி செஞ்சேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான், சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.